ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பூங்குடி எப்படி பூங்குடி இது? எப்படின்னா? இல்ல பெரியமா பீரோவை திறக்கவே இல்ல, அப்புறம் எப்படி அவங்க முந்தானையில இந்த செயின் போச்சு? இல்ல பூங்குடி, தெரியாம தான் கேக்குறேன். இந்த வியாக்கானத்தெல்லாம் எங்க அம்மாவோட பையில இருந்து வளையல் கீழே விழுந்துச்சுல, அப்போ நீ கேட்டிருக்கணும். வீட்டுக்கு வந்த என்னோட மாமியார் திருட மாட்டாங்க, அவங்க பையில எப்படி வளையல் போச்சுன்னு அப்ப நீ கேட்டிருக்கணும். அப்பெல்லாம் வாயில கம் போட்டு ஒட்டின மாதிரி அமைதியா இருந்துட்டு, இப்ப வந்து என்னோட பெரியமா பீரோவையே திறக்கல, கைய விட்டு எடுத்தியே எப்படின்னு கேக்குற? பூங்குடி, சத்தியமா இப்ப கூட எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, எப்படி அவங்க கிட்ட செயின் போச்சு? லூசா நீ? இதெல்லாம் ஜெய்சங்கர் காலத்து சினிமா டெக்னிக். இத நம்பி அத்தனை தடவை என் அம்மாவை திருடி திருடின்னு சொன்ன. அப்போ அவங்க திருடலையா? சாரி 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 பூங்குடி, சாரி பூங்குடி. எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. அத்தை திருடல, சத்தியமா அத்தை திருடல. இப்பதான் கண்ணை தேர்க்க பார்த்தோமே, எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிஞ்சிருச்சு. அத்தை திருடல, அத்தை திருடல, அத்தை திருடல. நான் முழுசா நம்புறேன். வேற என்னவோ நடந்திருக்கு. நான் அத்தைய முழுசா நம்புறேன் பூங்குடி. அவங்க வளையல் எடுக்கல, போதுமா? இரு, ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன் பூங்குடி. சரவணா, ஐயோ மகேஷ், ஒரு நிமிஷம் நான் ஆடியே போயிட்டேன்டி, கொலையே நடுங்கி போச்சுடி. அம்மா அம்மா அம்மா. என்னப்பா பதட்டமா வர? அம்மா, நாம வளையல வந்து அத்தை தான் எடுத்தாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, அவங்க வளையல் எடுக்கலமா. அப்ப வேற யாருப்பா எடுத்தா? தோ பெரியமாதான். ஐயோ மாரியாத்தா, மகேஷ் நான் சத்தியமா எடுக்கலடி. கடவுளே, என்ன சோதனை இது? ஏன்பா இப்படி பெரியமா 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 எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? இப்படி திடீர்னு தூக்கி பழிய என் மேல போடுறியப்பா. இல்ல பெரியமா, நான் இப்ப சொன்ன உடனே எப்படி பதறீங்க? நம்புற மாதிரி இருந்துச்சுல, அதே மாதிரிதான் அன்னைக்கு நாமளும் திடீர்னு சொன்ன உடனே நம்பிட்டோம். ஆனா அத்தை எடுக்கல. பூங்குடி தாம எனக்கு எல்லாமே புரிய வச்சா. சே, நான் ஒரு மடப்பையம்மா. நான் பாட்டுக்கு எதையும் புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு எல்லாத்தையும் தப்பா நினைச்சிட்டேம்மா. சே, அவசரத்துல புரிஞ்சுக்காம அத்தை கிட்ட வேற கோவமா பேசிட்டேன். அது மட்டும் இல்லம்மா, அத்தை ஏன் இப்படி பண்ணாங்க? என்கிட்ட கேட்டிருந்தா கொடுத்திருப்பேன்லன்னு தப்பா பேசி பூங்குடி வேற கோவப்படுத்திட்டேம்மா. அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மேஜிக் மாதிரி நடந்துச்சுமா, மேஜிக் மாதிரி நடந்துச்சு. பூங்குடி, நீ அம்மாட்ட அந்த விஷயத்த சொல்ல. பூங்குடி, உள்ள என்ன நடந்துச்சு அம்மாட்ட சொல்லு. பூங்குடி, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? அம்மா, பெரியமா உள்ள தட்டெடுக்க வந்தாங்களா, அப்ப திடீர்னு பூங்குடி, அத்தை உங்க மடியில என் செயின் இருக்குன்னு சொன்னா. பெரியமா பதறி போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா பெரியமா முந்தானையிலேயே செயின் இருந்துச்சுமா. அப்படியே அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி புல்ல அடிச்சு போச்சுமா. அம்மா, பெரியமா செயின் எடுக்கலமா, ஆனா செயின் வந்து பெரியமா முந்தானைக்குள்ள இருந்துச்சு. எனக்கு இப்ப கூட புரியலமா, அது என்ன மாயாஜாலம் வந்தறனே தெரியலமா. இதே மாதிரிதாமா நாமளும் அத்தைய தப்பா நினைச்சிட்டோம். பூங்குடி மட்டும் சொல்லலன்னு வைங்க, அத்தை தான் திருடி இருப்பாங்கன்னு நானும் நம்பி இருப்பேம்மா. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். என் புள்ள என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டான்பா. இல்லம்மா, அத்தைய பத்தி அப்படி நாம நினைச்சதே தப்புதானம்மா. நீ தப்பு பண்ணலப்பா. அப்ப அத்தை தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் எதுக்கு? உன் மேல எந்த தப்பும் இல்ல, அதோட விடு. இல்லம்மா, அத்தை தான் எந்த தப்பும் பண்ணலையே. அவங்கள பத்தி பொய்யா ஒரு விஷயத்த சொல்றது நம்ம பண்ணது தப்பு இல்லையா? நான் இப்பவும் சொல்றேன், நீ எந்த தப்பும் பண்ணல. என்னம்மா சொல்றீங்க? நான் தப்பு பண்ணலனா அப்போ அத்தை தான் எடுத்தாங்கன்னு அர்த்தம் ஆயிராதா?